நான் பேச தொடங்கியதும், நான் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பாஜகவின் எஸ்.டி. சூர்யாவை செந்தில் வேலனின் ஆதரவாளர்கள் சிலர் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நடத்திய சிறப்பு விவாதம் ஒன்றில் பாஜகவின் மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ்.டி. சூர்யா மற்றும் அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அப்போது செந்தில்வேல் மேடையில் பேச முற்பட்டபோது பாஜக ஆதரவாளர்கள் சிலர் தொடர்ந்து அவரின் பேச்சை இடைமறித்து உரிமையில் பேசியதாகவும் கூச்சலிட்டு பேச விடாமல் தடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த செந்தில்வேல் பலமுறை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சமாதானப்படுத்தியும் அதனை ஏற்க மறுத்து நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு புறப்பட்டு வெளியே சென்றுள்ளார். இந்த நிலையில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி வெளியே தயாராக காத்துக் கொண்டிருந்துள்ளார் செந்தில்வேல். வெளியே அசாதாரண சூழல் நிலவியதால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எஸ்.டி. சூர்யாவை வெளியே செல்ல வேண்டாம் என தடுத்துள்ளனர். ஆனால் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வெளியே வந்த எஸ்.டி. சூர்யா செந்தில்வேல் ஆதரவாளர்களுடன் சமாதானமாக பேச முற்பட்ட போது அதை ஏற்க மறுத்து எதிர்த்தரப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறி எஸ்.டி. சூர்யாவின் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது காவல்துறையினர் சிலர் அதை தடுக்க முற்படாமல் அருகாமையில் நிற்கும் கட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரப்பி விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். கருத்துகளால் எதிர்கொள்ள முடியாமல் வன்முறையை கையில் எடுப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்று விமர்சனமும் எழுந்துள்ளது. தோழர்களே வணக்கம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய மக்கள் சபை நிகழ்ச்சிக்காக ஒரு ஒளிப்பதிவு இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அன்பிற்கினிய இரவல் திரு இடுமங்கலம் கார்த்தி நான் தமிழர் கட்சியிலிருந்து, அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ்.டி. சூர்யா அவர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார்கள். திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாகவே தொடங்கியது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம், மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்துல பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகளும் ஒரு 10 பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் இந்த அரங்கிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பல மணி நேரமாக இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியில சேர் போட்டு நாற்காலி போட்டு அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நான் பேச தொடங்கியதும், நான் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்குறி கூட்டம், அராஜக கூட்டம் மிக அநாகரிகமாக நடந்து கொள்ள தொடங்கினார்கள். ஒருமையில் என்னை வசைபாட தொடங்கினார்கள், திட்டத் தொடங்கினார்கள். நான் மிகுந்த பொறுமையோடு மீண்டும் 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 கண்டென்ட்டுக்குள்ள பேச முற்பட்டேன். என்னை தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும், மிகுந்த கண்ணியத்தோடு பேசக்கூடியவன், யாரையும் உரிமையில பேச மாட்டேன், மரியாதை குறைவா பேச மாட்டேன், ஆதாரங்கள் இன்றி பேச மாட்டேன், தரவுகள் இன்றி பேச மாட்டேன். தரவுகளோடு என்னுடைய வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கக்கூடியவனா, தரவுகளோடு என் வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளிருந்து மிக தகாத வார்த்தைகளால் முழக்கமிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா, இவன் இன்னைக்கு தனியா வந்திருக்கிறான், திமுக காரன் யாருமே உள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நான் அதையும் தாண்டி பேசணும் முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள். நான் இனி இந்த அவையில் இருக்க விரும்பவில்லை. ஒருமையில என்ன திட்டினாங்க, நான் கண்ணிய குறைவான இந்த அவையில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த பொறுமையோடு மனவேதனையோடு, ஏன்னா ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா பேசணும், அதுதான் முறை. அந்த தொலைக்காட்சிகிட்ட நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய குழுவினருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது. காரணம் அங்க இடம் இல்லை. நீங்க ஆனா என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.